ஹாய் மகா, திஸ் இஸ் வி அஜினேஷ் யார். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னை February 1 தைப்பூசம். அதனால் என்னை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மயிலம் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நயா பைசா இல்லை கையில், அக்கௌண்ட்டில் மட்டும் ஒரு 1000 என்னமோ இருக்குது. கையில் பைசா இல்லையே, பார்க்கலாமா? நான் பைக்கில் சொல்ல போகிறேன். இவங்க இது ஒரு பைக்கு, அது ஃப்ரெண்டு பைக்கு. இப்போ நான் ஃப்ரெண்டோட பார்க்க விழுப்புரம் வந்தேன். விழுப்புரம் வந்த இடத்துல நாங்கள் இப்போ 3 பைக்கிலுமே சேர்ந்து 5 பேருமா மயிலம் முருகன் கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லிக்கிறாங்க. நான் மேப்பு போடல, அவங்களுக்கு ரூட்டு தெரியும். மாட்டு வண்டி வருது, மாட்டு வண்டி. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக சென்னையில் அப்பப்போ பார்ப்போம். இருந்தாலும் ஒரு வில்லேஜுக்குள்ளே வர்ற பார்க்க ஒரு தனி ஃபீல் தான். இங்கே விவசாயம் தான் ஃபுல்லாக. கொஞ்சம் நெல் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரும்பு இது பண்ணி கொண்டு போய்ட்டு இருந்தாங்க வண்டியில், ட்ரக்கில் இல்லை டிராக்டரில். ஒரு 2 டிராக்டரில் கொண்டு போனதை பார்த்தேன். அதுக்கடுத்து வர டிராக்டரில் கொண்டு வராங்கன்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணேன். ஒருத்தர் என் காணல. ஒருவேளை அதுக்கு ஏரியா முடிஞ்சா ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன். ஐயோ, சிக்னல் போட்டிருக்கானுங்கள எப்பவும் போகிறதுக்கு. ஒரு வழியாக ரயில்வே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1/4 மணி நேரம் டிலே. இதில் கரெக்டாக 1/4 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆச்சு ரயில்வே கேட்டு ஓப்பன் பண்ண. இன்னும் அண்ணாச்சி ரோட்டில் விட்டுருக்காரு. யாராங்கப்பா. ஓகே, லிஃப்ட்டு கேட்டிருக்காவ. ஓகே, மயிலை முருகன் கோயிலை நோக்கி ஒரு பயணம். ஹைவே பிடிச்சிட்டோம். ஹைவே பிடிச்சி கிளம்பிட்டுருக்கோம். நான் மேப்பு போடலை இது வரைக்கும். முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கே தெரியுது ரூட்டு. அதனால் மேப்பு தேவையில்லை இது வரைக்கும். கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். சரியான க்ரௌடுன்னா அந்த மாதிரி க்ரௌடு. தைப்பூசம்ல சும்மாவே முருகனுக்கு வர பக்தி அதிகமாகிட்டுருக்கு ஒவ்வொருத்தனுக்கும். தைப்பூசம் வர அன்னதானம் போடுறாங்க. யார் போடுறா? இந்த வண்டியில் அன்னதானம் போடுறாங்கப்பா. இங்கேருந்து வராங்களோ ஒரு சைடு. சரியான க்ரௌட்ரா சாமி. கையில் 2 வேலு கொண்டு போகிறாங்க. குத்திருப்பாங்களா ஆல்ரெடி? ஓகே மக்கள், நம்ம இங்கே வந்துட்டோம். சரியான க்ரௌடானா, பயங்கரமான க்ரௌடாக இருக்குது. மேலே போக முடியுமான்னு தெரில. பயங்கரமான க்ரௌடு. அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அங்கே நிறைய இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க. அதனால் சாப்பாடு எதுவும் பஞ்சம் எதுவும் இல்லை. இங்கே நல்லா தான் இருக்குது. சரியான க்ரௌடு. மலைக்கு மேலே போக முடியாத மக்களே, மலைக்கு மேலே போகலை. பயங்கரமான போலீஸ்லாம் டென்ஷனில் இருக்காங்க. சுற்றி சாப்பாடு இருக்காங்க. இந்த குட்டி ஆனையில இந்த மேலே போகாதனால இவன் இப்போ ட்ரோன் பறக்க விட்டுருக்கான். Mavic 4 Pro. எங்கேயா நிற்கிது மண்டை மேலே? இதெல்லாம் எடுக்கிறது மெயின் கிடையாது. தயிர் சாதம் கொடுத்துட்ருக்காங்க. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பார்க்க ஒரு ஆளை வச்சுருக்கோம். அவரு இது கீழே பார்க்கிங்கு. பயங்கரமான க்ரௌடாக இருக்கு. இந்த சைடும் பங்காள போடாங்க, இங்கேயும் பங்காள போடாங்க. 2 சைடும் பங்காள போடுறாங்க. பார்க்கறது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு 2-3 மணி நேரம் எப்படியும் கியூவில் சாமியை பார்க்க. இதெல்லாம் கனவோடு நினைக்க விடாது. கவர் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் குரங்குகள் சேட்டை இங்கே இருக்குது. குரங்கு பிஸ்கட் கொடுக்காரு ஒரு ஆள். குட்டி குரங்கு ஓடுது.
கீழே நின்றுட்டு மேவிக் 4 ப்ரோ பறக்க விட்டுருக்கான் தெரியுதா. இவன்ட்டு இருந்தால் என்ன ஃபுட்டேஜ் நம்ம ஆட்டே போடுறோம். சரியான க்ரௌடுப்பா. வேல் குத்திரி வேலை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மேலேருந்து எல்லாரும் இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க. வளவு கொளுத்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே நம்ம ஆட்கள் தான் பார்த்தீங்களா. வர்றக்கானுங்க பசங்க. ஓ சிட் ப்ரோ. ஓ ஸ்கேட்டுங்க. மேலே ஃபேமிலியே இருக்குது தெரியுதா. ஃபேமிலி ஃபுல்லாக மேலே தான் இருக்கானுங்க. கொடுத்தனும் மயில் பீலி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க நிறைய பேர் மேலே தெரியுதா. ஏதோ சிக்னல் கொடுக்காருன்னு நினைக்கிறேன். ஆள் தெரியாத ஆளுக்கு. டோக்கன் கவுண்ட்ரு இங்கே டோக்கன் எடுத்துக்கலாம். 100 ரூபாய் இருக்குது, 20 ரூபா இருக்குது. சரியான டோக்கன் கவுண்டர்லையும். இது வந்து கீழே போகிற வழி. மேலேன்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல இது. புரியல காவடி கொண்டு வராங்க. இங்கே ஒரு ஆள் பால் குடம் என்னன்னு தெரில கரெக்டாக. பால் குடம் ஓகே. காவடி 3 காவடி எடுத்து வச்சிரு. சின்ன குழந்தை ஒன்று, பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி வந்துடுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்பா அம்மா அந்த மாதிரி. ட்ரோன் பறக்குது தெரியுதா. இந்த ஃபுட்டேஜ் நம்ம கண்டிப்பாக வரும். வாங்கிடுவோம் அவன்கிட்ட இருந்து. நிறைய பேர் காவடி எடுத்து வந்துருக்காங்க. இதான் இவங்க போகிறாங்க. முறையான பார்க்க முடியல, வெளியே இருந்தே பார்த்து இங்கே இவ்வளோதான். நம்ம இப்போதைக்கு உள்ள தரிசனத்து பண்ண எப்படி 3 மணி நேரம் ஆகுமா. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியே இருந்து பார்த்துட்டு இன்னைக்கு கீழே போகிறோம். நாங்கள் பிரசாதம் கொடுக்கானுங்க பசங்க. பால் ஏதோ ஊற்றி விடுவானுங்க. ஏதோ அபிஷேகம் பண்ணார். யாவது அபிஷேகம் பண்ண பாலுன்னு தெரில. பையன் காவடி இருந்த பார்த்து எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து நிற்கான் தலைவன். இது கோயிலில் உள்ள மாடு தானே. இது எனக்கு இது வந்து 100 ரூபாய் க்யூ. எங்கே வர நிற்கணும் பாரு. அங்கே இருந்தே நிற்கி நேரம் உள்ளே போனேன்னா வாய்ப்பே கிடையாது. ஏதோ லாக் பண்ணிடுறாங்க. சண்டை வைக்காங்க என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம். இதுதான் ஏதோ சண்டை நடக்குப்பா. சரி நமக்கு தேவையில்லை. நம்ம இப்படிக்கா வெளியே போயிடலாம். இனி காலி ஆயிடுச்சா? இல்லை இருக்கு கப்பு காலி ஆயிடுச்சா? நான் கையில் வாங்கிட்டு போவேன். கையில் வைக்கா. ஒன்றும் இல்லைக்கா வைங்கக்கா. எங்க கோகுல் ப்ரோ அங்கே வீடு எடுத்து நிற்காரு. எங்கள் டாடி கால் பண்ணுறாரு. சொல்பா வந்தது கேசரி கிடச்சி பார்த்தீங்களா. குரூப் ஃபோட்டோ நல்லா இருக்கா. சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. எங்கே போனான்னு தெரியலையா. கரெக்ட் ஒரு வாழை காலி ஆகிட்டு அடுத்த வாழை கொடுத்து அதில் பார்த்துட்டு இப்போ கீழே போகிறோம். சாமி பார்க்கல, மேலே சுற்றி மட்டும் பார்த்தோம். வேறு என்ன வர இங்கே இந்த சைடு பொங்காலையும் இந்த சைடு பொங்கல் படம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. பால் பாயசம் வெள்ளச்சோறு பொங்கல்லாம் கூட. இதுவும் ஒரு ரோட்டு வழியாக ஏறி போகிறதுக்கு கூட கூட்டம் வந்து ஒத்தையை சாப்பிட்டுருக்கான் ப்ரோ. அந்த ஒயிட் டிஷர்ட்டு ஆளை வந்தான். வாயா என்ன பத்தியா தராமல் சாப்பிடான் காலைல கூட்டம் வந்து ஒன்றும் வாங்கி தரல எங்களுக்கு. என்னக்கு சாப்பாடு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. அதனால் நமக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட சாப்பிட்டாச்சு. இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே உள்ளது. ட்ரோன் பறக்குது. நமக்காக லேண்ட்ஸ்கேப் இப்போ ட்ரோன் இதில் பறந்துட்டு இருக்குது. தலையாக ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இருக்கு. ஆள் வந்தான் ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுதா. நான் யாரும் பிடிக்கல, நீயே பிடிச்சி டன் எல்லாம் அப்படியே கேமரா மகேசன் மகன் திருப்புங்க. பாஸ் வணக்கம். வரல காமி அடி வாங்கிறத பார்க்கணும்ல. இங்கே அது கண்ட்ரோல் அழுத்தி பிடிக்கிறதுல லைட்டாக போதும். சரியான டிராஃபிக்.
ஆட்டோவை கட்டி இழுத்துட்டு போகிறாரோ முதுகில் கட்டி. ஏ அப்பா, மயிலம் முருகன் கோயில் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இனி தைப்பூசம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு, அவ்வளோதான். சரியான க்ரௌட். ஆனால் உள்ள சாமி பார்க்க முடியல, சரியான க்ரௌட். ஆனால் ஒரு நாள் வந்து உள்ள சாமி பார்க்கலாம் மயிலம் முருகன் கோயிலில் வந்து. என்ன நடக்குதுன்னு தான் தெரில. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் ஊர் கோயில்லையும் கால் நாட்டு போன வருஷம் ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். நிறையா திருவிழா நடந்த 5 நாளில் 4 நாள் உள்ள வீடியோ ஃபுல்லாக போட்டிருந்தேன். திங்கள் செவ்வாய் புதன் 4 நாள், ஆமாம் 4 நாள் உள்ள ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன். அது யூடியூப் சேனலில் இருக்க பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்பின்னு சென்னை போகிறது தான். அது ஆல்ரெடி நிறைய இடத்த கவர் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கேன்ட்டு விழுப்புரம் வரதும் சென்னையிலேருந்து விழுப்புரத்து சென்னை போகிறது 2 தடவை இன்னும் கவர் பண்ணிட்டேன். இங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.